ஆறு நீங்க நானே நீங்க நான் அப்படிதான் உங்க உதவி கேட்டு தான் எடுக்கிறேன்னா சொல்லுங்க. உங்களை தெரியாதானே எனக்கு ஆக்கள் சொல்லிதான் உங்களோட நம்பரும் இல்லாம இருந்த நானே கொஞ்சம் கஷ்டம்னா வாரது மாதிரி இப்படிதான் பிரச்சனைன்னா 4 பிள்ளைங்களும் நான் தோப்பனந்தாயும் வீடு இல்ல கரண்ட் இல்லைன்னா நம்மளோட நான் ஒரு வீட்டுலாம் இருக்கிறேன், ஒரு கூலிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். வாரது சரியான கஷ்டம்னா வாரது மாதிரி என்ன செய்யறேன்னா 2 பேர் ஸ்கூலுக்கு போறாங்க, 2 பேர் வீட்டுல இருக்காங்க, சின்ன ஆக்கள் அவங்க. கொஞ்சம் சாப்பாடு அது இது கொஞ்சம் தட்டுப்பாடுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன செய்யறேன் இன்றைக்கு சாப்பாடு தண்ணி சோறு இருந்து சாப்பாடு பள்ளிக்கு போனாக்களுக்கும் கொடுத்து இந்த இங்க இருந்த ஆளுக்கு சின்ன ஆளுக்கும் கொடுத்தோமா கேஸ் சாப்பிட இல்லாதே கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன செய்யறேன் நீங்க அன்றைக்கு நான் அந்த நீங்க வீடு தேடி வந்த அன்றைக்கு நாம அந்த சாப்பாடு வாங்கி தந்துட்டு போனோம் அந்த புள்ளையா அந்த புள்ள தாங்க வைக்கிறேன். ஓமோமா அந்த புள்ளதான். அந்த 4 புள்ளி அந்த கோழி கூட்டுக்குள்ள ஆட்டுக்கோட்டுக்குள்ள நீங்க இப்ப இருக்கிற நீங்க அந்த வீடு உங்களோட அந்த காத்தடிச்சு கொண்டு போய் தண்டு ஓ அந்த புள்ள தாங்க வைக்கிறேன். அந்த காத்தடிச்சு வீடு விழுந்தேன்னு சொல்லி சரி சரி அவங்கள சரி சரி நான் வாரேன் இன்றைக்கு வாரேன். அந்த புள்ள தாங்க வைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் தான். அது உங்களை சந்திக்க இல்லாம இருந்தேன். இப்ப நான் நம்பர் எடுத்து கதைக்கிறேன் உங்களோட. சரி சரி நான் இன்றைக்கு வாரேன். சரி சரி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். என்னட்டு சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், எல்லோரும் பார்த்துருப்பேன். இது இவங்க கோழி வளர்த்த கொட்டில் உண்டு. இன்னடிக்க இதில் அவங்க இருந்தவங்க இது காத்தடிக்கி அப்படியே மேலால் கோபிச்செல்லாம் பறந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இதில் சேரத்தை கலட்டி இதில் போட்டு அடுக்கிட்டு இதில் இருந்தவங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்னா உண்மையிலே சரியான கஷ்டம், வீடு இல்லை, கரண்ட் இல்லை. அப்போ எனக்கு கோல் எடுத்து அண்ணா சாப்பாட்டுக்கு கஷ்டம்ண்ணா ஏதாவது சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்கண்ணான்னு சொல்லி எனக்கு கோல் எடுத்துருந்தாங்க. அப்புறம் ஆன்சர் பண்ணி கதைச்சவனு இப்படி நிலவரம். இப்போ நான் அவங்களோட கதைச்ச அந்த செக்கோட்டை இப்போ போடுறேன், பார்த்துட்டு வாங்க. ஹலோ வணக்கம் சொல்லுங்க. அண்ணா என்ன உங்களை நீங்க இல்லை அம்புல எனக்கு நீங்க நானே நீங்க நான் அப்படிதான் உங்க உதவி கேட்டு தான் எடுக்கிறேன்னா சொல்லுங்க. உங்களை தெரியாதானே எனக்கு ஆக்கள் சொல்லிதான் உங்களோட நம்பரும் இல்லாம இருந்த நானே கொஞ்சம் கஷ்டம்னா வாரது மாதிரி இப்படிதான் பிரச்சனைன்னா 4 பிள்ளைங்களும் நான் தோப்பனந்தாயும் வீடு இல்ல கரண்ட் இல்லைன்னா நம்மளோட நான் ஒரு வீட்டுலாம் இருக்கிறேன், ஒரு கூலிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். வாரது சரியான கஷ்டம்னா வாரது மாதிரி என்ன செய்யறேன்னா 2 பேர் ஸ்கூலுக்கு போறாங்க, 2 பேர் வீட்டுல இருக்காங்க, சின்ன ஆக்கள் அவங்க. கொஞ்சம் சாப்பாடு அது இது கொஞ்சம் தட்டுப்பாடுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன செய்யறேன் இன்றைக்கு சாப்பாடு தண்ணி சோறு இருந்து சாப்பாடு பள்ளிக்கு போனாக்களுக்கும் கொடுத்து இந்த இங்க இருந்த ஆளுக்கு சின்ன ஆளுக்கும் கொடுத்தோமா கேஸ் சாப்பிட இல்லாதே கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன செய்யறேன் நீங்க அன்றைக்கு நான் அந்த நீங்க வீடு தேடி வந்த அன்றைக்கு நாம அந்த சாப்பாடு வாங்கி தந்துட்டு போனோம் அந்த புள்ளையா அந்த புள்ள தாங்க வைக்கிறேன். ஓமோமா அந்த புள்ளதான். அந்த 4 புள்ளி அந்த கோழி கூட்டுக்குள்ள ஆட்டுக்கோட்டுக்குள்ள நீங்க இப்ப இருக்கிற நீங்க அந்த வீடு உங்களோட அந்த காத்தடிச்சு கொண்டு போய் தண்டு ஓ அந்த புள்ள தாங்க வைக்கிறேன். அந்த காத்தடிச்சு வீடு விழுந்தேன்னு சொல்லி சரி சரி அவங்கள சரி சரி நான் வாரேன் இன்றைக்கு வாரேன். அந்த புள்ள தாங்க வைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் தான். அது உங்களை சந்திக்க இல்லாம இருந்தேன். இப்ப நான் நம்பர் எடுத்து கதைக்கிறேன் உங்களோட. சரி சரி நான் இன்றைக்கு வாரேன். சரி சரி அண்ணா வாரேன். சரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீர்கள் இந்த புள்ள தான் உங்களுக்கு 4 புள்ளிகள் என்ன மூத்த புள்ள ஸ்கூலுக்கு போயிடுது பொடியும் ஸ்கூலுக்கு போகிறல. இது எத்தனை மாதம் இப்போ பிறந்து 43 நாள் 43 நாள் இவங்களுக்கு வீடுகள் இல்லாமல் சரியான கஷ்டத்தில் இருந்து வீடு கூட தேடி வந்தவங்க. அப்படி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம். இப்போ நான் என்னண்டா ஒரு அண்ணா பிரதீபன் சொல்கிற ஒரு அண்ணா
அவர் ஏற்கனவே எங்களுக்கு உதவி செஞ்சார்னா அவர் வந்து சொல்லியிருந்தாரா அவர் கஷ்டப்பட்டாங்களுக்கு இந்த காசை கொடுங்கண்டு. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இது இப்படி ஒரு குடும்பம் இருக்கேன்னா அவங்களுக்கு கொடுக்குறோம்ண்ணா கஷ்டமாண்ணா சாப்பாட்டுக்கு கஷ்டமாண்டு தெரிய பிரச்சனை அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னார். இப்போ நாங்கள் அவங்களுக்கு காசி கொடுக்க போகிறோம். பாருங்கள், எண்ணி பாருங்கள், எண்ணி பாருங்கள். சத்தமாக சொல்லணும். 20,000 ரூபா காசு இருக்கு. இது பிறகு அவங்களுக்கு தந்தவர் கொடுக்க சொல்லி அவருக்கு என்ன சொல்ல வாருங்க? அவருக்கு என்னென்ன சொல்ற, அவரு கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு கொடுக்க சொல்லி தந்திருக்காரு. அந்த அண்ணன் எங்களுக்கு தந்தது இவ்வளவோ மிச்சம் நன்றி. அந்த அண்ணன் எனக்கு ஒரு அண்ணன் போல, அவரு சகோதரம் எல்லாம் இல்லை எங்களுக்கு. ஒரு வீடு வாசல் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான் அண்ணா. கரண்ட் இல்லை, ஒரு தண்ணி இல்லை, ஒரு வீடு இல்லை இணக்கமா. ஒரு ஆடிஎஸ் தலைவர் இஎஸ் மாதிரிலாம் இருக்காங்க, ஒரு உதவியும் செய்யறல நம்மளுக்கு. வந்து பார்க்கறது இல்லை, ஒன்று செய்யணும் இல்லை, ஒரு சாமான் கொடுக்குறது இல்லை. கொஞ்சம் சாப்பாடு தட்டுப்பாடுனா கொஞ்சம் பாரது மாதிரி இதான் பிரச்சனைனா. அவர் அப்பாவும் கொஞ்சம் கூலி வேலைக்கு தான் போகிறவர். எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அண்ணா. 4 பேர் இருக்கேன் நாங்கள், 4 பிள்ளைங்களும் 6 பேர் நாங்கள் மொத்தம். தாய் தப்ப 4 பிள்ளைங்களும் வீடு இல்லாதுல இருந்தா இப்படி இந்த வீடுலாம் கிடக்குறேன்னா சரியான பொக்கையும் தான் கிடக்குறான். அந்த பொடியனை வச்சு திருந்து கேள அந்த இதுக்குள்ள இந்த மரத்துக்குள்ள கிடக்குறேன். என்னென்னா பிரச்சனை இப்படிதான் நம்மளுக்கு இந்த வீடு இல்லாது. இந்த உங்களை அண்டு தேடி வந்தேன் தானே வீட்டை வந்தாப்ப உங்களை சந்திக்கல. அப்போ அதுக்கு பிறகு இப்படிதான் வந்து பார்த்தேன்னா அப்படிதான் பிறகு நீங்கள் வந்து நீங்கள் தானே அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பாடு வாங்கி தந்தீங்கன்னா இப்போ மாவட்டமாக அந்த அண்ணன் உதவி செய்கிறாரா, வீடெல்லாம் கொடுத்துருக்காரா நிறைய. அதுக்காக தான் உங்கள்கிட்ட தேடி வந்தேன். அண்ணன் ஒரு வீட்டை கிட்ட தருவாருன்னு சொல்லி தான் வந்தேன். அந்த மோகமுத்தி என்னன்னு சொல்கிறவர் வந்தேன். உங்களை சந்திக்கல பிறகு நீங்கள் வந்து சாப்பாடுலாம் தந்து தானே வந்து நீ வாரதும் மாறி என்ன கொஞ்சம் கிடக்குற கஷ்டம் நம்மளுக்கு. அதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன் நான். அந்த அண்ணாவை சந்திக்க உங்களோட கதைக்கலாம்னு சொல்லி நீங்கள் கதைப்பீங்கன்னு சொல்லி என்ன செய்கிறேன்னா சாப்பாடு வசதியும் கஷ்டம்தான் நம்மளுக்கு. மாவட்டமாக ஊடெல்லாம் கொடுத்துருக்காமன்னு சொல்லி கதைக்கிறாங்க. கதைச்சி தான் நான் இப்படி கேள்விப்பட்டு தான் வந்தேன். நான் உங்களை சந்திக்கன்னு சொல்லி தான் வந்து உங்களோட கதை கொண்டு வந்தேன். நீங்கள் வரல, நீங்கள் இல்லை வீட்டை. பிறகு நீங்கள் தேடி வந்து சாப்பாடெல்லாம் தந்தோடு தானே நீங்கள் பார்த்துட்டு போனீங்க எங்களோட வீட்டெல்லாம். நான் சொன்னேன் மறந்து தானே வீடு இல்லைன்னு சொல்லி, இந்த கொட்டிலாம் கிடக்குறேன்னு சொல்லி காட்டணும் பொக்க இந்த மருந்துக்கெல்லாம் கிடக்குற பிள்ளைங்களை வச்சு தந்து சொல்லி சொன்னேன் தானே. என்ன சரியா கஷ்டம் தான் நான் வாரதும் மாறி என்னன்னா பார்த்து செஞ்சு அந்த மோகமுத்தி என்ன ஊடெல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் வீடு தந்தா எனக்கு இவ்வளோ நல்லவன். அவர் ஒரு அண்ணனுக்கு சாமன். அவர் எனக்கு ஒரு வீடு தந்தாரண்டா. உங்களோட அண்ணா எத்தனை பேர் வீரச்சாவும்? அவைய 3 பேர். 3 பேர் வீரச்சாவும். அண்ணா 2 அக்கா 1 சொன்னீங்கண்ணே. 3 பேர் வீரச்சாவும். உங்களோட அவரும் முன்னால் போகிறாள். உண்மையிலே என்னென்னு சொல்கிற எல்லாம் வந்து கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு தான் நாங்கள் இனம் கண்டு கொடுக்குறோம். இவங்களுக்கு வந்து 4 பிள்ளைகளோட வாழ்ந்து வந்தவங்க. இப்போ 2 பேர் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, 2 பேர் தான் இருக்கிறாங்க. இவர் வந்து 43 நாள் என்ன 43 நாள் கரண்ட் இல்லை நம்ம வீட்டு. ஒரு வீடு இல்லை வேற வச்சு இந்த மரத்துக்குள்ள கிடக்குறாங்க. என்ன வடிவா வெளியே இருந்தப்ப கருத்து போயிட்டானே. கருத்து போய் வெக்க தான் என்ன இந்த நேரம் அதுக்குள்ள இருக்கிறேன் என்ன. ராவையில் வந்த மழை நேரம் இருந்தா கொஞ்சம் தவற விடு நல்லா அறியும். இந்த வெயில் நேரம் எப்படி நான் கிடக்குறேன் அவிஞ்சு வைத்துரும். அப்படி கஷ்டப்பட்ட குடும்பம் வந்து வீடு இல்லாமல் தவித்து கொண்டிருந்தார்கள். இப்போ என்னென்னா நாங்கள் இதுக்கு பார்த்துருப்பீர்கள். இவங்க போல் எடுத்து இப்படி சாப்பாட்டு கஷ்டமானா இப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட அழுகும் குரலோடு கேட்டிருந்தாங்க. நாங்கள் உடனடியாக நான் வந்து அவர்களுக்கு இன்றைக்கு 13ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் நேரடியாக வந்து அவங்களுக்கு ஒரு 20,000 ரூபா காசி பிரதிவான்னு சொல்லி அவர் அண்ணா வந்து அனுப்பியிருந்தார். அதை கஷ்டப்பட்டாக்களை கொடுங்கன்னு சொல்லி இப்போ இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு சொல்லி இப்போ இவங்களுக்கு அந்த காசு 20,000 ரூபா கொடுத்துருக்கேன். பிறகு நான் ரொம்ப நன்றி. வேறு அண்ணா கொண்டு சொல்ல போகிறீங்களா அந்த காசு? நான் வந்து இந்த சகோதரமாக தான் எனக்கு ஒரு அண்ணன் இல்லாததுக்கு அந்த அண்ணா இருக்காருன்னு சொல்லி அவருக்கு ஒரு மிச்சம் நன்றி. என்ன அவர் இவ்வளவு பாராட்டுறேன். நான் இவ்வளோ இந்த காசு தந்ததுக்கு எனக்கு என்னன்றவர் வீடெல்லாம் கொடுத்துருக்காரு. அண்ணா உங்களோட மூலமாக வந்து உங்கள்கிட்டயே நான் சொல்லி எனக்கு ஒரு வீடு தாரது நல்ல மண்ணா. எனக்கு அந்த அண்ணா இவ்வளவோ எல்லார்ட்டையும் போய் அவ ஏன்னு கேட்குறாங்கல்ல. அந்த அண்ணாவன்டான எனக்கு ஒரு சகோதர மாதிரி அவரோட தங்கச்சி மாதிரி எனக்கு ஒரு வீட்டை தந்தாரன். என்ன 2 எடுத்து கும்பிடுவேன். நான் வீடு இல்லாமல் தவிக்கிறேன் கிடந்து 4 பேரையும் வச்சுட்டு சரியான கஷ்டமாக இருக்கு. அந்த அண்ணா எனக்கு ஒரு அண்ணனை போல் அவர் ஒரு வீடு தந்தாரன். என்ன இவ்வளவோ இது அவரோட தங்கச்சி மாதிரி தான். நான் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். இவ்வளவோ புண்ணியம் கிடைக்கும். அவர் எனக்கு ஒரு வீடு தந்தாரன். அந்த 4 பிள்ளைங்களையும் பார்த்துது என்னையும் பார்த்துது சரியான வக்கையில் கிடக்குறான் அண்ணா. எல்லார்ட்டையும் ஓடி போட்டு ஏழாமல் கண்ணைக்கு கிடக்கும். கரண்ட்டும் இல்லை, ஒரு வீடும் இல்லை. எல்லார்ட்டையும் போய் கேட்டான் ஒரு வீடு தாங்கண்டி தாராங்கையும் இல்லைண்ணா. கடைசியாவது அவன் இப்படி கேள்விப்பட்டேன். அந்த அண்ணா வீடெல்லாம் கொடுத்துருக்காரா வண்டி சொல்லி கொடுத்தாண்டி தான் மரம் அவங்கள தேடி வந்தேனா. அந்த அண்ணா எனக்கு ஒரு வீடு தந்தேன். எவ்வளவோ புண்ணியம் எனக்கு. அந்த அண்ணா எவ்வளோ இதுக்கு சந்தோஷமாக கும்பிடுவேன். நான் வீடு இல்லாமல் கிடந்து தவிக்கிறான். எனக்கு ஒரு வீடு தந்தா போதும்.
வேற ஒன்றும் தேவையில்லை. சரி நாங்கள் இந்த வீடியோ போடுறோம் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோ போடுறோம் போட்டு ஆனால் பார்ப்பாரு, பார்த்துட்டு சொல்லுவார். இப்போ இந்த காட்சி வந்த பிறகு வேணா வந்திருக்காரு வேணா காட்சி சரியானே ஓகேயா? சரி வா பாய் சொல்லு. பாய் மாமா, பாய் பாய். பாய். ஃபோனில் பாய் பாய்.